பிடிக்காது. ஆமாம், இங்கேருந்து அவருக்கு இவங்களை கண்டால் பிடிக்காது. எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து பாண்டவர்கள் மேலே அவருக்கு ஒரு விதமான அது இயற்கை தானே, வெறுப்பு இருக்க தான் செய்யும். சுபத்திரை ஆசைப்பட்டாலும் இவன் சொல்லியிருக்கணுமா இல்லையா, பலராமரை கேட்டு தான் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். தர்மம் இருக்கான்ல, ஒரு எல்லா நியாயத்தையும் பேசக்கூடிய தர்மன் இருக்கான்ல, அவனாவது அதை யோசிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லையா. என்ன கேட்காம எப்படி முடிவு எடுக்கலாம், என்ன கேட்காம எப்படி இந்த திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் இயற்கையாக வருது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு இலக்கணத்துக்கு உரிய குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தின் மேலே ரொம்ப சுற்றுச்சூழலை பார்க்காமல், சூழ்நிலைகளை கவனிக்காமல் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதை ரொம்ப அதிகமாக வச்சுருவாங்க. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நம்புவாங்க. 2 பேர் எடுத்து சொல்கிறாங்கன்னா, எப்போ அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆள், எனக்கு 2-3 பேரை ஏமாற்றிருக்கான், ஆனால் உங்களை கட் பண்ணிடுறது என்னென்னா, நான் என் நம்பிக்கை அவன் எனக்கு தெரியும், நீ சொன்னீங்கன்னா ஒன்று தான் நான் கட் பண்ணுங்கிற மாதிரி இந்த ஆளை வந்து அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், பேச்சை அவாய்ட் பண்ணவொன்னு நல்லது நம்ம சொன்னோம், நம்மளும் இருந்தாலும் ஒதுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருங்கன்னா, அந்த மாதிரி பலராமர் கேரக்டர்ஸு இந்த மாதிரியான மூல நட்சத்திர பகுதிக்கு பொதுவாகவே இருக்கும். ஏன்னா குரு இல்லைங்களா, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், நான் முயற்சி பண்ணுறேன், நான் வெற்றி அடைவேன், இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். நம்பி ஏமாறக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க மூலத்தில். காரணம் வந்து தன் மேல் இருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கை தான். அதீதமான பற்று வைக்கிறதும் காரணமாகவே 2 விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு மாணவன் நல்ல மாணவன் கிடச்சிட்டான்னா அவன் மேலே ரொம்ப அபரிதமான அன்பை செலுத்துறது. இந்த ஆசிரியர் பணி செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அவன் மேலே ரொம்ப பிரியம் வைப்பாங்க. அவனுக்காக வந்து அடுத்த கிளாஸ் வேலையை கூட இவங்க சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணு, இதை செய், அதை செய், இது செஞ்சால் இப்படி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியாக அதீதமான பிரியத்தை எடுத்துக்குவாங்க. அந்த மாணவன் நாளைக்கு மாறும்போது கோபம் வரும். இதுதான் இவங்களுடைய பொதுவாக இருக்கக்கூடிய இயல்புகள். அப்போ இவங்களுடைய கல்வி, வேலை, தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தானாகவே முடிவெடுக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. என்ன தொழில் செய்யணும், இப்போ பாருங்கள், நீங்கள் மகாபாரதத்தில் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் கையாளுறாரு. கலப்பைன்னு ஒன்று கையில் வச்சுருக்காரு. அந்த ஆயுதம் வந்து அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கப்புறமும் யாரும் வச்சுருக்கிறது கிடையாது. அப்போ கலப்பைங்கிறது இன்றைய காலகட்டத்தில் விவசாயங்கிற ஒன்று இருக்குது, விவசாயத்துக்கான கருவியாக அது இருக்குது. அப்போ நிலத்தை உழுது பயிர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதுமையான வேலையை அவர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற நம்ம மகாபாரதத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது மாதிரியாக இவங்க வந்து புதுமையான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக, வித்தியாசமான செயல்களை செய்யக்கூடியவங்களாக, அதையே தன்னுடைய தொழிலாக. இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்கன்னா எல்லாரும் செய்கிறதே இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய ஹோட்டலில் புதுசாக ஏதாவது ஒன்று மற்ற பிறரை விரும்பக்கூடிய விதமாக ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதே மாதிரி ஆசிரியர் பணி, எல்லா ஆசிரியர் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்க தன்மையில் இருப்பாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாங்கன்னாக்க மற்ற நிறுவனங்கள் மாதிரி இல்லாமல் தன்னுடைய நிறுவனத்தை வித்தியாசமாக காமிக்கிற மாதிரியாக, எல்லோருடைய சிறப்பாக இருக்கிற மாதிரியாக காமிக்கணும்னு விரும்புவாங்க. இதுதான் இந்த ஏன்னா மூலங்கிற தொடக்கம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த தன்மையெல்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். சரி, தொழில், வேலை, திருமணம் முக்கியமாச்சு. ஆமாம், தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறியீடை சொல்லலாம். மூல நட்சத்திரங்கும்போது இன்னொரு விதமாக சொல்லலாம். இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாக வாழ்க்கை துணைங்கிறது இரட்டைத்தன்மை உடையதாக இருக்குது. ஏன்னா இந்த தனுசு லக்னமும் இரட்டைத்தன்மை உடையது, இதற்கு 7ஆம் இடமும் இரட்டைத்தன்மை உடையது. அப்போது பெரும்பாலும் வந்து இருதார அமைப்பு உடையவங்களாக 170 பேருக்கு அமையக்கூடிய விதமாக இருக்கும். அது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, அவங்க சிறு வயதிலே காதலிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காதல் திருமணத்தில் முடியாமல் கட்டாகி மறுபடியும் இன்னொரு பெண்ணை இவங்க திருமணம் செய்து கொள்ளுங்கிற மாதிரியாக இருக்கும். அல்லது காதலித்த பெண்ணை திருமணம் செய்தாங்க அப்படின்னா, அல்லது ஆணை திருமணம் செய்தாங்கன்னா இடையில் பிரிவு ஏற்பட்டு வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையும் அடையக்கூடிய விதமாக இங்கே இருக்கும். இங்கே ஏன் இந்த வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு 7ஆம் இடமும் மிதுனத்தினுடைய தன்மை உடையது. மிதுனங்கிறது புதனுடைய ஆதிக்கம் உடையது, அது இரட்டைத்தன்மை உடையது, இது குரு தன்மை உடையது. அப்போது ஒரு வாழ்க்கை துணையை வந்து இவங்களுக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு துன்பமும் இல்லாமல் போங்க. ஆனால் இந்த தனுசு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னம் வாழ்க்கை துணை தனக்கு கட்டுப்பட்ட நபராக இருக்க வேண்டும், தான் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி என்னென்னா, 7ஆம் இடங்கிறது மிதுன ராசியில் புதனுடைய வீடாக இருக்குது. புதன் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்டை விரும்பக்கூடியதாக இருக்கும். களத்திரசானங்கிறது அவங்க வந்து பலவிதமான 2 யோசனைகள் இருப்பாங்க. அப்போ 2 யோசனை இருக்கும்போது என்னென்னா, இப்போ இந்த நபர் கூட நம்ம வந்து கடைசி வரைக்கும் வாழணும்னா இந்த மாதிரியான பிரச்சனையிலே வாழணுமா அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவு எடுப்பாங்க. பெண்ணாக இருந்தாங்களும் சரி, ஆணாக இருந்தாங்களும் சரி. அப்போ இது ரெண்டும் வந்து ஒத்து வராது. இந்த பெண் வந்து நமக்கு கட்டுப்பட்டு வர மாட்டான்னு இவரும் நினைப்பார். அல்லது இந்த ஆண் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க, இவர்கிட்ட நம்ம வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்க முடியாது, நம்ம சொல்கிறது இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அல்லது நம்ம சொல்கிறது இந்த பெண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா இவங்க பிரியறதுக்கு தயாராகிடுவாங்க. தசாபுத்திலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி தான். இந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இரட்டைத்தன்மையாக அமைஞ்சிடும். ஒரே மனைவி கூட வாழ்கிறதுங்கிறது இவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு விருப்பம் போல் வாழக்கூடிய விதமாக இவங்களுக்கு மனைவி அமையலைன்னு அர்த்தம். அது அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மனைவி தான், அல்ல ஒரு கணவன் தான், அவங்களோட இவங்க ரொம்ப சகித்து வாழ்க்கையை நடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால்தான் இது நடக்கும். அல்லது தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்களாக, இப்போ ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கவங்களாக இருக்காங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி சகிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிற முடிவுக்கு அவங்க எளிதாக வந்துடுவாங்க. இருக்க வேண்டாம், பிரிஞ்சுக்கலாம், சுமூகமாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரியக்கூடியவங்களாம் நிறையா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜாதகங்கள் இப்போ இந்த டைவர்ஸுக்கு போய் நிற்கிதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனுசு லக்னம் இருக்கும் அல்லது மிதுன லக்னம் இருக்கும். யாரை திருமணம் பண்ணியிருந்தாங்கனாலும், இவங்க மிதுனத்தை பண்ணியிருந்தாலும் சரி, தனுசை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது வேறு லக்னங்களை பண்ணியிருந்தாலும் கூட இந்த 2 லக்னங்கள், மிதுன லக்னம் அண்டு தனுசு லக்னம், இந்த 2 லக்னங்கள் தான் அதிகமாக போய் விவகாரத்தில் போய் நிற்கிறது, அல்லது சுமூகமாக பிரிஞ்சுக்கிறது, 2 பக்கமும் பரஸ்பரமாக பிரிந்து கொள்வது. இதெல்லாம் வந்து எங்கே நடக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த தனுசு அண்டு மிதுனம் தான் நடக்குது. ஜோதிட ரீதியாக 2 பேர் சொல்கிறதும் நமக்கு நியாயமாக படும். இத்தனைக்கு குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகள் இருந்தும் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து விவகாரத்து கேட்குற மனைவி இருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பரஸ்பரமாகலாம் இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை வருடங்கள், ஒரு 25 வருடங்கள் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு, அப்போ அந்த 25 வருடங்கள் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா சகித்து கொண்டு வாழ்ந்துருக்காங்க, ஒருவரை ஒருவர் பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற மாதிரியாக வாழ்ந்தாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு திருமணமானவொன்னே இவங்க டைவர்ஷன் போய் நிற்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ என்னென்னா, இதை வந்து ஒருத்தர் அன்பு செலுத்துங்கிறது வேறு, ஒருத்தர் எப்படி அடிமை கொள்வதுங்கிறது வேறு. நான் சரியாக சொல்லணும் தப்பாக சொல்லணும், நான் சொல்கிறத கேட்கணும், உன்னுடைய கருத்தை நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியாக பிரிவுகள்லாம் சந்திப்பாங்க. வேறு இலக்கணங்கள்லாம் அது பாட்டில் கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ ரிஷப இலக்கணங்கிறது அவங்க வேறு, அவங்க சகிச்சுக்கிறாங்க, சைலண்ட்டாக விட்டுறாங்க, ஆனால் பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதிராளிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கால்குலேஷன் மைண்டு மிதுனம். இப்போ தனுசுக்கு மனைவியாக வரக்கூடியவங்க மிதுனத்தினுடைய தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. அந்த புதன் எங்கே இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இவங்க தனுசு லக்னத்தினுடைய அதிபதியான குரு எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா இவர் முழுக்க தன் சுயமாக நிற்கக்கூடியவர். ஆட்சி, நட்பு வீடு இதெல்லாம் கொஞ்சம் பலம். இப்போ மீனம் இருக்குங்க, இவருடைய ஆட்சி வீடு தான் தனுசுக்கு. மீனம் ஒரு ஆட்சி வீடு இருக்குது. அதுக்கப்புறம் யோகாதிபதி வீடுங்கிறது மேசம் யோகாதிபதி வீடு, கடகம் யோகாதிபதி வீடு, சிம்ம யோகாதிபதி வீடு, விருச்சிகம் யோகாதிபதி வீடு. இப்போ இந்த இடத்துலலாம் குரு வந்துட்டாருன்னா அவர் தன்னிச்சையாக தன்னுடைய முடிவுப்படியே நடக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் பகை வீடுகள் சொல்லக்கூடிய இப்போ மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இங்கெல்லாம் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா பகை வீட்டில் இருக்கார். அப்போ இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்ட நபராக எளிதாக மாறிடுவார். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறையுது. இப்போ இந்த தனுசு லக்னாதிபதி குருவும் ஆட்சி பெற்று இவங்களுக்கு வரக்கூடிய மனைவின்னு சொல்லக்கூடிய இடம் புதன் மிதுனம் இருக்கு இல்லைங்களா, மிதுனமும் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்க. இங்கே தான் சிக்கல். இப்போ கன்னியில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம், 2 நிலை. இவருடைய தொழில் சாணம், தனுசுக்கு தொழில் சாணம்.
அப்போது தான் வேலை பார்க்கக்கூடிய அல்லது தன்னுடைய தொழில் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணை இவங்க முதல்ல திருமணம் பண்ணாங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். அப்படி தான் ப்ராப்ளங்கள் வரும். காதலிச்சாங்கனாலும் சரி, யார் மேலே ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லைங்களா. அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க முதல்ல இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப சரியாக தேர்ந்தெடுக்கணும். சரியாக தேர்ந்தெடுக்கலைன்னா நிச்சயமாக இருதார அமைப்புடைய ஜாதகமாக அது இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர், நீங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட முதல்ல இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. எந்த மாதிரியாக மனைவி வரும், எப்படிப்பட்ட மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி குடும்பம் நடத்தினால் சௌரியம். அல்லது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த பெண்ணுடைய கேட்டகரி என்ன தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால் இந்த 2ஆம் இடம் இருக்கு பாருங்கள், அதுதான் தனம், வாக்கு, குடும்பம் தீர்மானிக்கிற இடம். தனம், வாக்கு, குடும்பம், கல்விங்கிற 4 விஷயங்கள் தீர்க்கணும். அந்த இடத்து அதிபதி சனி. எல்லாமே இங்கே உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். 1. 2வது பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாது. இப்போ கிருஷ்ணருடைய மகாபாரதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா கிருஷ்ணரை பற்றியாக நிறைய விஷயங்கள் இருக்கும். பலராமரை பற்றி எந்த விதமான விஷயம் தெரியாது. அவர் என்ன படித்தார், எங்கே படித்தார், என்ன செய்கிறாரு, அவருடைய வாக்கு உண்மை என்ன யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி தெரியாது. அப்போது தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பமோ அவங்களுடைய கல்வியோ அவங்களுடைய செல்வம் என்னங்கிறதோ ரகசியமாக இருக்கும், வெளியில் தெரியாது. அப்போ ஒருத்தர் விவாகரத்து பண்ணிட்டாரு அப்படின்னா அதுவும் தெரியாது, வெளிப்படையாக தெரியாமல் இருக்கும். அவர் எவ்வளோ செல்வம் வச்சுருக்காரு அது வெளிப்படையாக தெரியாது. நல்லா இருக்கார், கார் வச்சுருக்காரு எல்லாம் வச்சுருக்காரு, ஆனால் எப்படி இருக்கார் இருக்குது, ஆனால் என்ன எல்லாம் அவர் தான் என்னன்னு தெரியாது. அப்படிங்கிற மாதிரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக தேர்ந்தெடுக்கும். ஏன்னா மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ சொல்லலை, இவ்வளோ டீப்பாக நம்ம இந்த திருமண விஷயத்தை பற்றி பேசலை. ஆனால் இந்த லக்கணத்துக்கு பேசியாகும். ஏன்னா வாழ்க்கை 2 விதமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு அவசரம்தான் காரணம். நினச்ச உடனே ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இயல்பாக நினைப்பாங்க. தனுசு லக்கணத்தினுடைய தன்மை அது. அதுலேயும் இந்த பலராமர், இந்த மூல நட்சத்திரங்க அப்புறம் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் இதையும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் திருமண சம்பந்தமாக நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஆலோசகரை தேர்ந்தெடுங்க, இல்லை நல்ல ஜோதிடரை வச்சுங்க. அல்லது உங்களுக்கே ஜோதிடம் வரும், ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சிருந்தாலும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரி சார், நிறைய சொல்கிறேன். இவங்களுக்கு வீடு வாகன யோகம் அது ஓகே, நல்லா கிடைக்குமா? சுய வாகனம் உடையவங்க 4ஆம் இடத்துலையும் குரு தானே உங்களுக்கு. பிறந்தது முதலே பெரும்பாலானவங்களுக்கு வீடு யோகம்லாம் உண்டு. வீடு நில வாகன யோகம் உடையவங்க தான் மரியாதைக்குரிய வாகனம். 2வது இந்த திருமண விஷயத்தில் எப்படி இருந்தாலும் கூட இவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, பிறர் பொருளை அபகரிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, தவறான முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நேர்மையான வழியிலே பெரும்பாலும் சம்பாதிக்க பார்ப்பாங்க. இறைபக்தி நிறைய இருக்கும், மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் தனுசு லக்கணத்திட்ட. மைனஸுங்கிறது இந்த ஒரு விஷயந்தான், சுய கௌரவம், பிறர் கருத்தை கேட்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால தான் இவங்களுக்கு தாழ்வு வருமே தவிர இவங்களுடைய செயல்கள்னால தாழ்வு வராது. தகுந்த ஆலோசனை இல்லாமல் தான் மைனஸுக்கு போவாங்க. இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு எப்படி சார்? த்ரோட் சம்மந்தமானது தான் பெரும்பாலும், தொண்டை சம்மந்தமாக அந்த உள்நாக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிலருக்கு வரும். அல்லது பேச்சில் ஏதாவது ஒரு குளறுபடிகளை கொடுக்கும். தொண்டை அண்டு ஷோல்டர் தான் பிரச்சனைக்குரியதாக இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். கோல்டு எஃபெக்ட் இருக்கும். நல்லா சாப்பிட்டாங்கன்னா அது இருக்காது. அதே மாதிரி பழக்க வழக்கங்களும் யாரும் அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியாது. தன் விருப்பம் போல் பழக்கங்களை பழகிக்குவாங்க, அதே மாதிரி விடவும் செய்வாங்க. நீங்கள் சொல்கிறதுனால ஒன்று செய்கிறதும் இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால ஒன்று விடுறதும் கிடையாது. அதை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இது இருக்கும். எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க, அதுக்குன்னு நியாயங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக நம்ம ரொம்ப ஜோதிடத்துலேயே போயிட்டோம். பலராமர் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம்.